வெல்கம் டு விஜயம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி கோவில் புளி சாதம் வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு 100 கிராம் அளவுக்கு இன்றைக்கி புளி எடுத்திருக்கோம். அதை நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பொடி நுணுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 பட்டை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில்லை, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சு அதில் பட்டை மிளகாயை வறுத்துக்கலாம். நல்லா பட்டை மிளகாய் வறுப்பட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி பொடியாக கொரன்னு நுணுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக நுணுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரன்னு நுணுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். பட்டை மிளகாய் நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பட்டை மிளகாய் எல்லாம் செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைச்சலை நல்லா கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். நல்லா சுண்டி இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நடக்கடலை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இது வறுத்த நடக்கடலைன்றதுனால கடைசியாக சேர்த்துக்கிறோம். அப்படி வறுபடாத நடக்கடலையாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கெட்டியாக வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சாதத்தை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நிறையா விட்டு நல்லா கலரணுன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக நுணுக்கி வச்ச பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சமாக நம்ம சாதம் எடுத்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புளி கரைச்சலை கலந்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி புளி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கலாம். மீதி இருக்கிற புளி கரைச்சலை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மாதம் இல்லை 2 மாதம் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நாளாக தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை அப்படியே 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோவிலில் செய்கிற புளி சோறு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.